உட்கார்ந்து இருக்கிற சேரையெல்லாம் எடுத்து அடிச்சான். பயங்கரமான கலவரம், அவ்வளவு ரத்தாறு ஓடுது. யாரு நாங்க அசையல, கலங்கல. இன்னைக்கு என்ன, அந்த மாவட்டம் முழுவதும் ஏகத்துவத்தினுடைய ஜோதி சென்றடைஞ்சிருக்கா இல்லையா? இதே மாதிரி பொதக்குடியில, ராஜகிரியில, பண்டாரவாடையில, முரார் பார்த்து முக்கியமான சொல்லணும். இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்துல முரார் பார்த்துன்னு ஒரு ஊருங்க, அங்க போய் பிரச்சாரம் பண்றோம். பொம்பளையில சொன்னதுக்காக சொல்றேன். பேசுனா ஒரு 25 ஆம்பளை இருக்கிறாங்க, ஒரு 50 பொம்பளைங்க வரவு கட்டிட்டு வருது. சில பேர்கள் விளக்கமா இருக்குது. எங்களை விரட்டுறதுக்குங்க. ஒரு பக்கம் தௌஹீதுக்காக பெண்கள் வர்றாங்க, இன்னொரு பக்கம் அந்த ஊருக்கு போனா இவன் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்றான். நம்மள இவனை எப்படி ஊருக்குள்ள விடுறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாற எடுத்துக்கிட்டு வந்து பொம்பளையில விரட்டுறாங்க. எல்லாம் ஓடி போச்சு. அப்ப நாங்க இப்ப 1-2 கிடையாது. இந்த 2080 ஆரம்பித்த இந்த பிரச்சாரத்தில் எவ்வளவு சந்திச்சிருக்கிறோம். அப்ப இவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்சு ஒன்னு காத்து போய்விட்டது எங்களுக்கு. ஒரு கொசு கடியை போல கூட எங்களுக்கு மலேசியா இருக்கவில்லை. மலேசியாவில் நாங்கள் பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் பட்டிருக்கிற துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு எறும்பு கடிதான், ஒரு கொசு கடிதான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்கிற அளவுக்குத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இலங்கையில நாங்கள் போறோம். எவ்வளவு பேர் போனா? இலங்கையில எவனையாச்சும் நாடு கடத்துவானாங்க? இலங்கையில போய் பிரச்சாரம் பண்றோம். கிட்டத்தட்ட 7 ஊர்கள்ல, காத்தாங்குடிங்கிற ஊர்ல புரோகிராம் நடக்குது. கிட்டத்தட்ட 20,000 பேர். சாதாரண ஒரு வெளிநாட்டில் போய் நாங்கள் கூட்டம் போடுறோம். காத்தாங்குடிங்கிற ஊர்ல 20,000 பேர். இன்றைக்கும் அந்த சீடிகள் பார்த்து டிவியில போட்டோம். 20,000 மக்கள் குழுமுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் புத்தளம்ங்கிற ஊர்ல போடுறோம். அதே மாதிரியான மக்கள் திரள். இப்படி புத்தளம், காலி, இப்படி 6 ஊர்கள்ல தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டே வர்றோம். மக்கள் தாறுமாறு அலமோதுகிறார்கள். நாங்க போய் அந்த மெசேஜ் சென்றடைஞ்சிச்சு. அப்பதான் போறோம். நாங்கள் போகாமலே இந்த மெசேஜ் போய்கிட்டு இருக்கு. இங்க நடக்கிற அடி உதைகளுக்கு பிறகு இலங்கையில உள்ள தமிழ் முஸ்லிம் இதை பார்க்கிறான், ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் முஸ்லிம் இதை பார்க்கிறான், லண்டனிலே உள்ள தமிழ் முஸ்லிம் இதை பார்க்கிறான், கவனிக்கிறான். எல்லா பக்கம் பார்க்கிறாங்க. இவங்க தான் கரெக்ட், இந்த ஒரு ஜமாத் தான் சரியான ஜமாத்னு சொல்லி நாங்க போகாமலே அங்க அவ்வளவு பெரிய கூட்டம். அக்கூரன்ங்கிற ஒரு ஊர்ல பேசிக் கொண்டிருக்கிறோம். வந்து ஒரு அசர்த்து மேடையில ஏறி கேள்வி கேட்கிறேன். வந்து எப்படி இவர்களை இங்கே விட்டீர்கள் பயான் பண்ணி தூண்டி விட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வது, வந்திருக்கிற சகோதரருக்கு ஊரிலே பிளப்புகள், ஊரிலே தயவு செய்து வீண் வம்புகளை வாங்கிக் கொள்ளாமல், வீண் விஷயங்களை பேசி தர்க்கம் புரிந்து கொள்ளாமல், இவ்வளவு காலமும் எங்களுடைய பள்ளிகள் மட்டத்திலே தௌஹீத் ஜமாத்திலே சகோதரர்கள், இதர ஜமாத்திலே சகோதரர்கள் ஒத்துமையாக இருந்தார்கள். நாளைக்கு என்னவாகும் என்று பயமாக இருக்கின்றது. எந்திரிச்சு பல மாதிரி மக்கள் வந்திருக்கிறாங்க. பேசக்கூட விடாமல் என்ன செய்யறான், மேடையிலேயே பயங்கரமான கலாட்டா. எல்லாம் வந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சு ஓடிடுச்சு. கேட்க வந்த கூட்டம் என்னன்னு விளங்காம வந்த கூட்டம். நானும் பாக்குற ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறோம். இறங்குங்க சேஃப்டி பண்றோங்கிறாங்க. கல் அதே இடத்துக்கு தான் நாங்க நின்றோம். கல் வந்தாலும் செருப்பு வந்தாலும் அவர்கள் கத்தி எடுத்துக்கொண்டு வந்தாலும் அப்படி அசைய முடியாது, இறங்க முடியாது என்று நாங்கள் உறுதியாக நின்றோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை பிடிச்சி லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இவங்களை நீங்க நாடு கடத்தணும் என்று சொல்லி உங்களுடைய விசாவை கேன்சல் செய்கிறோம் என்று டீபோர்ட் பண்ணார்கள். கேவலமா? பாஸ்போர்ட்ல இருக்க எடுத்தோம்னா காட்டுற நோட்டீஸ் வச்சோம்னா பரப்பிக்கிட்டு போ. இது என்னங்கிற, நாங்கள் உங்க நாட்டில் வந்து கஞ்சா கடத்தணும்னு எங்களை டீபோர்ட் பண்ணிடுறதா எங்களுக்கு கேவலம். உங்க நாட்டில் வந்து நாங்கள் வேற விதமான அனாச்சாரங்கள் தப்புகள் செஞ்சோன்னு கடத்தினால் கேவலம். மோசடி செஞ்சோம் என்று எங்களை கடத்தினால் கேவலம். மார்க்கத்தை இன்னும் எதுக்காக என்னை கடத்தினாங்க தெரியுமா? அந்த அக்கூரணை என்ற ஊர்ல வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு ஸ்டேஜில் ஏறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். இதைத்தான் இந்த நம்ம சுன்னத்து ஜமாத்து சகாக்கள் இருக்காங்களே, அரசாங்கத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது புத்த நாடு. யாரு? நம்ம ஆளுங்க. புத்த நாட்டில் வந்து மத பிரச்சாரம் செஞ்சு புத்தர்களை இஸ்லாமா மாத்திக்கிட்டு இருக்கிறான், இவனை கடத்துங்க. எப்படி கொடுக்குறாங்க பதில? எனக்கு எதிராக கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படின்னு கேட்டா, நாங்க புத்தர்களை இஸ்லாமாக்க நாங்க போகல,
நாங்கள் போவதற்கு முன்னாடியே எங்களுடைய நூல்கள், எங்களுடைய சீடிகளை எல்லாம் பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்தில் ஈர்க்கப்பட்டு இருந்தான். அவன் இந்த அக்கூர்ண மக்களை எல்லாம் பார்த்துட்டு நான் மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை தழுவேன் என்று சொல்லி அவன் தழுவுகிறான். இதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நம்ம முஸ்லீம்ல உள்ளவன நீங்கள் எல்லாம் புத்த அரசாங்கம் நடத்துறீங்க, இவங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு சொன்னா புத்தர்களை எல்லாம் முஸ்லீமா மாத்திடுவாங்க, அதனால இவங்க நாடு கடத்துங்க என்று சொல்லி முஸ்லீம் கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் என்ன செய்வான், மதச்சார்புள்ள ஒரு நாடு, இந்தியா மதச்சார்பற்ற நாடு, இலங்கை வந்து புத்த மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மதம் புத்த மதம், அவர்களுக்கு கூடுதல் உரிமை, முதல் உரிமை என்று சொல்லப்படக்கூடிய நாடு, அது மாதிரி அரசியல் சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடு, மதத்தில் எல்லாருக்கும் சம உரிமை இல்லை என்று தெளிவாக டிக்ளேர் செய்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அவன் என்ன செய்வான், அப்ப புத்த மதத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி எங்களை என்ன பண்றான், நீங்க வந்தா எங்க எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்கிருவீங்க, போயிருங்க. கண்ணியமா தான் நடத்தினாங்க, அடிக்கல உதைக்கல, இவங்க சொன்ன மாதிரி கை விலங்கெல்லாம் போடல, கண்ணியமா வந்தார்கள், பிளேட்ல ஏற்றினார்கள், நீங்க போயிட்டு வாங்க சிதைவித்தனமா அனுப்பி வைத்து விட்டார்கள். இது கேவலமா? அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம், அவ்வளவு வேண்டாம், அரபு நாடு தானே, அவனு குர்ஆனில் அரபில படிச்சிருப்பானுங்களே, ஹதீஸ் எல்லாம் படிச்சிருப்பானுங்களே, அங்க போனோம், அங்க என்ன பண்ணிவிட்டானுவ, இதேதான் இவங்க நம்ம முன்னாள் கூட்டம், இந்த சகா கூட்டம், முன்னாள் கூட்டம் இவ்வளவு பண்ண வேலை, வகை வகையா என்னென்னமோ பலவிதமான கம்ப்ளைண்ட்கள் எல்லாம் போட்டு அங்க போனா மண்டபத்தில் கூட்டம் வாங்க, வேகமா போவோம், போன அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் கேன்சல் ஆச்சேம்பாங்க. அந்த மக்கள் அப்படி திகைத்து தடுமாறி என்ன செய்யறது தெரியாம இருக்கும் பொழுது அங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், எல்லாம் பக்காவா பண்ணியாச்சுமாங்க. இங்க இருந்து அங்க ஓடுவோம், அங்க போன அதுவும் கேன்சல் பாங்க, அங்க இருந்து இங்க வருவோம். இதெல்லாம் நீ கேவலம் நினைக்கிற, அடே நானே சொல்றேன், போட எழுதிக்கிறா, எழுது, இன்னும் எத்தனை எவ்வளவுக்கு எங்களுக்கு அலக்களித்தார்களோ அவ்வளவு சொல்றேன். இதுல எங்களுக்கு கேவலம்லாம் கிடையாது. இது எங்களை சோர்வடைய செய்யாது, இது எங்களை பின்வாங்க வைக்காது, இது எங்களுடைய பிரச்சாரத்தில் எந்த விதமான தொய்வையும் ஏற்படுத்த செய்யாது. அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போற இடத்துல எல்லாம் தடுக்கிறாங்க. கடைசியா இஸ்லாமிய இணைய மார்க்கம் ஒரு நிகழ்ச்சியை போட்டு ஒரு சின்ன அரங்கத்தில் யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு மேல வரைக்கும் அதிகாரிகள்ட்ட வரைக்கும் சுல்தான் வரைக்கும் போய் கையெழுத்து வாங்கியாச்சுன்னு காட்டினாங்க. கன்ஃபார்ம் நினைச்சிட்டு போறோம், 7:30 மணிக்கு ப்ரோக்ராம், 7 மணிக்கெல்லாம் சொல்றாங்க, அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்காக என்ன செய்யறதுங்க, இதனால கேவலமா? அடே அல்லாஹ்வுடைய ரசூலையே பேச விடாட்டி எங்களை எப்படி பேச விடுவான்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்னவெல்லாம் துன்பத்தை அனுபவித்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் படாம நீங்கள் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத், சொர்க்கத்திற்கு நீங்கள் சாதாரணமாக போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கத்துக்கு போறதுன்னா ஏதோ வாழ்ந்தோம் போனோம் தொழுதோம் தஸ்பீஹ் உருட்டோம் போயிடலாமா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு வராமல், நபிமார்கள் பட்ட துன்பங்கள் இருக்கிறது அது வராம நீங்க சொர்க்கத்துக்கு செல்ல நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸாவு வர்ராவு, அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் அடுக்கடுக்காய் வந்தது. வஸுல்ஸிலு, பல விதங்களில் அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு ஆட்டுவிக்கப்பட்டார்கள்? ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று ரசூலும் கூட இருந்தவர்களும் புலம்புகிற அளவுக்கு, ஏங்குகிற அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வராம எல்லாம் சத்தியத்தை சொல்ல இயலாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கு நாளைக்கு ஏற்படும். யாரும் இங்கே நிரந்தரமானவர்கள் இல்லை. எங்களை காலி பண்ணிட்டு வேற ஒருத்தர் நல்லா கொண்டாந்து வைப்பான், அவர்களும் இதை அனுபவிக்கத்தான் செய்வார்கள். காலகாலத்துக்கும் நம்ம சரியா நேர்மைக்கு மட்டும் நீங்கள் பாடுபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு துன்பங்கள் தொடர்ந்து வரும். எப்ப துன்பம் இல்லாம கௌரவமா இருப்பீங்க? நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க. யார் நாங்க அல்லாஹ் மேல சத்தியமா ஒண்ணுமே பதவி வாங்க மாட்டோம், அது வாங்க மாட்டோம் என்று சொன்னார்களோ, சொல்லிட்டு எப்ப நேர்மையில தடம் புரண்டார்களோ வாரியம் கிடைச்சு போச்சு. அந்தஸ்து, அந்தஸ்து எப்ப கிடைக்கும் விளங்குதா? கொள்கையை வித்தால் அந்தஸ்து, சமுதாயத்தை வித்தால் அந்தஸ்து, ஊழல் பண்ணினால் அந்தஸ்து, பதவி, காரு, பங்களா, வீடு எல்லாம் கிடைக்கும். சத்தியத்தில் இருந்தால்
வளையாமல் இருந்தால், நெளியாமல் இருந்தால், குலையாமல் இருந்தால் கிடைக்காது. கஷ்டம் தான் கிடைக்கும். அந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினையாப்புறத்திலிருந்து நமக்கு உதவியை தருகிறான். இதுதான் இந்த மலேசியாவில் நடந்ததை சொல்வதற்கு முன்னால் நான் உங்களுக்கு பதிய வைக்க வேண்டிய விஷயம். என்ன மழை குலைந்தாலும் நிலை குலைய மாட்டார்கள் அளவுக்கு நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். இப்ப மலேசியாவுக்கு வருவோம். நாங்கள் மலேசியாவுக்கு செல்கிறோம். அப்ப வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்பட்டு மலேசியாவில் போய் இறங்குகிறோம். காலையில ஒரு 6 மணியை போல 25 சகோதரர்கள் எங்களை அழைத்து செல்கிறார்கள். நாங்கள் போவதற்கு 2 மாதத்திற்கு முன்னாடியே நாங்கள் வருவது பற்றி மலேயாவில் உள்ள தமிழ் பத்திரிகைகள்ல, ஆங்கில பத்திரிகைகள்ல விளம்பரம் செய்யப்படுகிறது, விமர்சனங்கள் செய்யப்படுகிறது, எதிர்த்தும் ஆதரித்தும் கட்டுரைகள் வெளியிடப்படுகிறது, அரசாங்கத்துக்கு புகார்கள் தரப்படுகிறது, இவங்களை வர கொடுக்கிறாருன்னு சொல்லி. அப்ப மலேசியா அரசாங்கம் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசாங்கமா இருந்தால், சரியான அதிகாரிகளை கொண்ட அரசாங்கமா இருந்தால், எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய அரசாங்கமா இருந்தால், இதெல்லாம் கள்ளத்தனமா நாங்க போய் இறங்கலையே. கள்ளத்தனமா இறங்கணும், யாருக்கு தெரியாம திரும்பி போய் இறங்கிட்டோமா? 3 மாதமாக அந்த நாட்டு பத்திரிகையில் எங்களுடைய வருகை பேசப்படுகிறது, எங்களை எதிர்த்து பேசப்படுகிறது. நாங்க விசா அப்ளை பண்றோம். என்ன பண்ணணும்? இந்த ஜெயலலிதாங்கிறவர் இங்க வர்றதாக தகவல் இருக்கிறது, அவருக்கு விசா இல்ல. அப்படி சொல்லி இருந்தா அவன் ஒரு நேர்மையான அரசாங்கம் என்று சொல்லலாம். பேசாம இருக்கிறான், விசா தர்றான். அட விசா தான் கொடுத்துட்டீங்களே, நான் வந்து இறங்குறேன்ல விமான நிலையத்தில், என்ன பண்ண நீ? உங்களை பேச அனுமதிக்க மாட்டோம், திரும்பி போயிருங்க. நீங்க சுற்றுலாவுக்கு உங்களை கூப்பிட்டு இருக்கிறோம், நீங்க புரோகிராம் பண்ண வந்திருப்பதாக பேப்பர்ல விளம்பரம் வருது, இப்ப உங்களை வந்து திருப்பி அனுப்புறோம்னு சொல்லி விமான நிலையத்தில் என்ன திருப்பி அனுப்பி இருக்கணுமா இல்லையா? அதையும் செய்யல. விசா தர மறுத்திருந்தா கூட அது ஒரு நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். இறங்கணும்னு திருப்பி அனுப்பி இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளலாம். சரி, பர்மிஷன் வாங்கணுங்கிறீங்க. எவன் உங்க நாட்டில் வந்துகிட்டு பர்மிஷன் வாங்கினா? நாங்க போயிருக்கும் பொழுது குமரி முத்துன்னு ஒரு கூத்தாடி இஸ்லாத்தை பத்தி பேசுறான் ஒரு மண்டபத்தில். நாங்க மலேசியாவில் இருக்கும் பொழுது ஒரு மண்டபத்தில் இஸ்லாத்தை யார் பேசுறா? குமரி முத்துன்னு ஒரு நடிகங்க, 1.5 கண்ணு மாதிரி இருப்பான். அவன் வந்து என்ன செய்யறான்? இஸ்லாத்தை பேசுறான்னு விளம்பரம் பண்றாங்க. அதுக்கு எவன்டா பர்மிஷன் கொடுத்தான்? எந்த உலமா அவனை விசாரணை பண்ணி இவர் கரெக்டான மார்க்கத்தை சொல்ல போறான்னு பத்துவா கொடுத்தாரு? அந்த நாட்டில் மண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு எவனும் பர்மிஷன் வாங்குறதெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டிலையும் கிடையாதுல. அரங்கத்தில் நடத்தினா அவ்வளவு வேண்டாம். சொந்த நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு பொம்புல, அசிங்கத்தை பரப்பக்கூடிய ஒரு பொம்புல, ஆபாசத்தை பரப்பக்கூடிய ஒரு பொம்புல, ஃப்ரீ செக்ஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு பொம்புல, கற்பப்பை சுதந்திரத்தை பேசக்கூடிய ஒரு பொம்புல, அவளுக்கு இந்த நாட்டில் அடைக்கலம் கொடுத்திருக்கிறான். அவளை கொண்டாந்து ஹைதராபாத்ல புரோகிராம் போடுறாங்க, கல்கத்தாவில் புரோகிராம் போடுறாங்க, பம்பாயில போடுறாங்க. ஆனா ஒரு நாட்டில் அடைக்கலமா அகதியா வந்தாலுக்கு உள்ள உரிமை இருக்கும்னா உன் அனுமதியோட கண்ணியமா விசாவோட வந்திருக்கிறவனுக்கு அந்த உரிமை இல்லையா? நம்ம நாட்டில் ஹைதராபாத் வந்து நூல் வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுக்குறான். நம்ம நாட்டில் அங்கேயும் கொடுக்குறான், இங்க கொடுக்குறான். அவ்வளவு வேணாம். இந்த கூத்தாடிகள் எல்லாம் போய் பணத்தை கொட்டி அழித்து வந்தாங்களே கலை நிகழ்ச்சி, அதெல்லாம் அனுமதி இல்லையாடா? முஸ்லீம் நாடுங்கிற சினிமாக்காரனுக்கு அனுமதி, கூத்த